சிவசங்கரி அவர்களின் 47 நாட்கள் கதையை தொடர்ந்து வாசித்து வருகிறோம். சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்களுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். 47 நாட்களில் இன்று 21வது நாள். விசாலிக்கு உடம்பை வலித்தது. 20 நாள்களாய் சரியான தூக்கமில்லாதபடி கணவனின் விஷமங்கள், இப்போது கிட்டத்தட்ட 36 மணி நேரமாய் ஒரே இடத்தில் உட்கார்ந்து பயணம் செய்வது அவளுக்கு சலிப்பை கொடுத்தது. உடம்பு வலியை விட ஜன்னல் வழியாக எத்தனை நேரம் பார்ப்பது? விடாமல் கடலுக்கு மேலே விமானம் பறந்தபோது அவளுக்கு பயமாக இருந்தது. கீழே விழுந்தால் தனக்கு நீந்தக்கூட தெரியாதே என்ற கவலையாக வேறு இருந்தது. இவருக்கு நீஞ்ச தெரியுமோ? அப்படின்னா கவலை இல்லை. மணி என்ன இப்போ இருக்கும்? இவரை கேட்டால் முதல்ல பகல் 12ன்னார், அப்புறம் திரும்பவும் 12ங்கிறார். கேட்டால் நம்ம அமெரிக்காவை நோக்கி பறக்கிறதுனால மணி குறைஞ்சிடுங்கிறார். அது எப்படி? விசாலிக்கு போர் அடித்தது. மெல்ல குமாரின் கையை தொட்டு அவனை உலுக்கி மணி என்ன என்றாள். 2ஆக போகிறது. அப்பாடி, ஒரு வழியாக 12ஐ தாண்டியாச்சா? நாம் எப்போ ஊருக்கு போவோம்? இன்னும் 1 மணி நேரத்தில் நியூயார்க்கில் இறங்கிடலாம். ஆமாம், உனக்கு தூக்கம் வரல? இப்போது இந்தியாவில் நடுராத்திரியாச்சே. இந்த சித்தாந்தமும் விசாலிக்கு முழுமையாக புரியவில்லை. பத்திரிகைகளில் படித்த விஷயம்தான் என்றாலும் நமக்கு பகல், இந்தியாவில் இப்போது இரவு என்றால் நம்புவது கஷ்டமாக இருந்தது. இன்னும் 1 மணி நேரம்தான், அப்புறம் ஊர் வந்துடுமாமே. நியூயார்க் எப்படி இருக்கும்? ரொம்ப குளிருமா? ஊருக்கு புறப்படும் தினத்தில் மெட்ராஸில் பெரிய ரெடிமேட் கடைக்கு அழைத்து போய் ஒரு கனத்த ஸ்வெட்டரையும் கம்பளி சாக்ஸுகளையும் ஷூவையும் குமார் அவளுக்கு வாங்கி கொடுத்தான். இப்போது அமெரிக்காவில் வின்டர், குளிர் அதிகம். போய் இறங்கினதுமே உனக்கு நான் புது ஓவர் கோட் மற்ற சங்கதியெல்லாம் வாங்கிடுவேன். அது வரைக்கும் தாக்கு பிடிக்க இதெல்லாம் என்றான். செருப்பு கடையில் ஷூவை காலில் மாட்டிக்கொண்டு நடந்து பார்த்தால் விசாலி. விழாமல் 2 அடி எடுத்து வைப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. ஒரு பெரிய கைப்பை, 2 ஜதை உயர்ந்த செருப்புகள், 4 பட்டுப்புடவைகள், கோட்டா புடவை, சுங்குடி புடவை என்று ஏகமாய் அன்று வாங்கினான் குமார். இவை தவிர என் அமெரிக்க நண்பர்களுக்காக என்று VTIயில் ராதா சில்க் எம்போரியத்தில் என்னென்னவோ வாங்கினான். விமானத்தில் ஏறுமுன் ஜரிகை போடாத பட்டுப்புடவை, பொருத்தமான ரவிக்கை, கையில் கருப்பு ஹேண்ட்பேக், காலில் புதுச்செருப்பு என்று தயாரான தன்னை கண்ணாடியில் பார்த்து கொண்டபோது விசாலிக்கு ஏக சந்தோஷமாக இருந்தது. இப்போவே சீமையிலிருந்து வந்தவ மாதிரின்னா இருக்கே என்று ஞானம் கூட பெருமையாக பேசினாள். நகைகளை டாய்லெட் சாமான்களோடு கலந்து பேப்பரில் சுற்றி தன் தோள்பையில் பத்திரமாக வைத்திருந்தான் குமார். பவுடரும் சோப்பும் இருக்கிற டாய்லெட் பேக்கை யாரும் சோதனை செய்ய போட மாட்டா. கஸ்டம்ஸில் எது கேட்டாலும் நான் பதில் சொல்லிக்கிறேன், நீ பேசாமல் இரு என்று சொல்லியிருந்தான். அதிகாரிகள் ஆங்கிலத்தில் குமாரிடம் ஏதேதோ கேட்டார்கள். அவன் சிரித்துக்கொண்டே பொறுமையாய் பதில் சொன்னான். 1 நிமிஷம் பார்த்து என்னவோ குறித்து கொண்டு அனுப்பிவிட்டார்கள். உனக்கு வாட்ச் அங்கே போய் நல்லதாக வாங்க போகிறேன். அதனால் கைக்கு ஒரு தங்க வளையல் மட்டும் போட்டுண்டு சிம்பிளாக வா, பாக்கியெல்லாம் பேக் பண்ணி உள்ளே வச்சுடு என்று குமார் சொல்லிவிட்டதால் அணிய வேண்டுமென்று ஆசைப்பட்ட நகைகளையெல்லாம் உள்ளே வைத்து விட்டாள் விசாலி. அமெரிக்காவில் நித்தியப்படி நகை போட்டுண்டா இவருக்கு பிடிக்குமோ? வைர மோதிரத்தையாவது கையோடு போட்டுண்டா நன்னா இருக்கும். பிளேன் இறங்க போகிறது விசாலி, சீட் பெல்ட்டை கட்டிக்கோ. அப்புறம் ஜன்னல் வழியாக பாரு, நியூயார்க் தெரியும். மான்காட்டனை பார்க்க தவறாதே. வானத்தை தொட்டு கிழிக்கிற மாதிரி உயரமான கட்டிடங்கள் தெரிந்தன. தரையே தெரியவில்லை. கும்பல் கும்பலாய் கட்டடங்கள். விசாலிக்கு எங்கிருந்தோ புதுசாய் உற்சாகம் கொப்பளித்தது. உதடுகள் புன்னகையால் விரிய ஜன்னல் வழியாக மிகுந்த குதூகலத்துடன் பார்க்கத் தொடங்கினாள். குமார் தன் திட்டத்தின் கடைசி கட்டத்துக்கு வந்துவிட்டான். நியூயார்க் வரும் வரைக்கும் விசாலியிடம் எதுவுமே சொல்லக்கூடாது. நியூயார்க்கிலிருந்து சிகாகோ போனதும் அவளிடம் பக்குவமாக லூசி பற்றி பேச வேண்டும் என்றே நினைத்திருந்தான். இதுவரை எல்லாம் நல்லவிதமாக நடந்த மாதிரி இனியும் சென்றுவிட்டால் அவன் ராஜாதான், கட்டி பிடிக்க முடியாது. கல்யாணம் பண்ணிக்கொண்டு அமெரிக்கா திரும்புவது என்ற தீர்மானத்துடன் புறப்பட்டதால் அதற்கு தகுந்த விதத்தில் தன்னை தயார் செய்து கொண்டே ஊருக்கு வந்திருந்தான். போய் இறங்கிய கையோடு கல்யாணம் செய்து கொண்டு சூட்டோடு சூடாய் புது மாப்பிள்ளையின் அழகில் தாராள குணத்தில் மற்றவர் மயங்கி இருக்கையிலேயே பெண்டாட்டியுடன் கிளம்பிவிட வேண்டும். அப்போதுதான் அனாவசியமான கேள்விகள், துருவி பார்க்கும் உள்ளங்களின் குறுக்கீடுகள் ஓரளவுக்கு இருக்காது. விசா, பாஸ்போர்ட் வாங்க நல்ல பயண ஏஜென்ட் ஒருத்தனை கைக்குள் போட்டுக்கொள்ள வேண்டும். வந்து இறங்கினதும் சென்னை ஏர்போர்ட்டில் கஸ்டம்ஸ் அதிகாரிகள் சுங்கவரி கட்டச் சொன்னதற்கு சிரித்து கொண்டே ஒப்புக்கொண்டான். பல வருஷங்கள் கழித்து வருகிறேன், வெறுங்கையோடு எப்படி வருவது? பரவாயில்லை, உங்கள் டியூட்டியை நீங்கள் பாருங்கள் என்று பெருந்தன்மையுடன் பேசி தேவையான டாலர்களை நீட்டி வரியை கட்டிவிட்டு கச்சிதமாக வெளியே வந்தான். பின் அன்றே பெரிய டிராவல் ஏஜென்ட் ஆஃபீஸ் ஒன்றுக்கு போய் சம்பந்தப்பட்ட அதிகாரியுடன் தொடர்பு கொண்டான். ஆஃபீஸர் ஹிந்திக்காரர். இவனுக்கு ரொம்ப சௌகரியமாய் போயிற்று. 4 வார லீவில் வந்திருக்கிறேன். போகும்போது என் தங்கையை அழைத்து போக வேண்டும். புருஷனுடன் தகராறு, மனசு நொந்து போயிருக்கிறாள். அதனால் ஒரு மாறுதலுக்கு அவளை அழைத்து போகிறேன். எத்தனை சீக்கிரம் முடியுமோ புறப்பட எண்ணம் என்றவன் ஒரு ரெட் லேபிள் விஸ்கி பாட்டிலை தன் பிரீஃப் கேஸில் இருந்து எடுத்து, பிளேனில் வாங்கினேன், ஒரு நண்பனுக்கு கொடுக்க.
ஆனால் அவன் ஊரில் இல்லை, என் கிராமத்துக்கு எடுத்து போக முடியாது. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் என் அன்பளிப்பாக பெற்றுக்கொள்ளுங்களேன் என்றான். ஆஃபீஸருக்கு லேசில் கிடைக்கக்கூடிய சமாச்சாரமா அது? உங்கள் தங்கைக்கு 2 நாளில் பாஸ்போர்ட் விசா வாங்க நான் ஏற்பாடு செய்கிறேன், சரிதானே என்றார். எத்தனை நாள் விசா வாங்க முடியும்? என் தங்கை எவ்வளவு நாள்கள் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆஃபீஸர், 6 மாத டூரிஸ்ட் விசா தான் வாங்கித்தர இயலும். பாக்கி ஏதாவது என்றால் நாளாகும் என்றார். ஆல்ரைட், 6 months வில் பி ஓகே. நான் உங்களை பிறகு பார்க்கிறேன் என்று கூறி விடைபெற்றான். குமாருக்கு இது தெரிந்த விஷயம்தான். டூரிஸ்ட் விசா வாங்கினால்தான் உடனடியாக கிளம்ப முடியும். மனைவி என்று பாஸ்போர்ட்டில் குறிப்பிட்டால் இமிகிரேஷன் விசாவை உடனடியாக வாங்க முடியாது. சிகாகோவில் அவனுடைய அமெரிக்க நண்பன் கில்லாடி ஒருத்தன் இருக்கிறான். அவன் உதவியோடு விசாவை மாற்ற குமாரால் இயலும். ஆக இப்போதைக்கு அவன் தன் தங்கையை டூரிஸ்ட் விசாவில் அழைத்து போகிறான். ஓகே. பாஸ்போர்ட் விசா வாங்க உதவி செய்ய அண்ணனாகிய தன் பெயர், வேலை, பேங்க் பேலன்ஸ், லெட்டர் ஆஃப் அஃபிடவிட் முதலியவற்றை ஏஜென்டிடம் குறித்து கொடுத்துவிட்டு இவன் நிம்மதியாய் வில்லியனூருக்கு புறப்படும் முன் பெற்றோர் பேசி வைத்திருந்த 2 பெண்களை மெட்ராஸில் பெண் பார்த்துவிட்டு புறப்பட்டான். குமாருக்கு திருப்தி இல்லை. இருவருமே படித்த பெண்கள். வேண்டவே வேண்டாம். குடும்பப்பாங்கான பொண்ணுதான் வேணும்பா. வேலைக்கு போகிற பொண்கள் வேண்டாம். இத்தனை படிப்பு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. சொல்வதை சமயம் பார்த்து பக்குவமாய் சொன்னான். இவன் தன் அவசரத்தில் ஏடாகூடமாய் பேசி அது சந்தேகத்தை கிளப்பி விட்டுவிடக்கூடாதே. அதனால் படு ஜாக்கிரதையாய் பேசி நடந்து எல்லோரையும் கவர்ந்தான். ஒருவேளை இவன் விருப்பப்படி பெண் அமையாவிட்டால் அதையும் யோசித்து விட்டான் குமார். கிடைத்தால் பார்ப்பது, இல்லாவிட்டால் தனியாகவே ஊர் திரும்பி அங்கேயே வேறு வழி எதையாவது சிந்திக்க வேண்டியதுதான். என்ன, டிராவல் ஏஜென்ட்டுக்கு கொடுத்த ஒரு பாட்டில் ரெட் லேபிள் தண்டமாகும். தட்ஸ் ஆல். ஆனால் குமார் அதிர்ஷ்டக்காரன். அவன் ஆசைப்பட்ட மாதிரி படிக்காத, வெளிதேசத்து விவகாரங்கள் தெரியாத, நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த, முக்கியமாய் அழகான சின்ன பெண் ஒருத்தியே அவனுக்கு கிடைத்து விட்டாள். இவனின் பண்பான நடத்தையையும் சிரித்து பழகும் முகத்தையும் கண்டு அத்தனை பேரும் மயங்கி போனது நிஜம். இப்படிப்பட்ட கணவன் எனக்கு கிடைக்க நான் என்ன தவம் பண்ணினேன் என்று விசாலி நெகிழ்ந்திருப்பதும் நிஜம். கல்யாணமாகி பாஸ்போர்ட் வாங்க இவர்கள் மெட்ராஸுக்கு புறப்பட்ட போது சந்துருவும் கூட கிளம்பினது முதலில் குமாருக்கு அசௌகரியமாகவே இருந்தது. விசாலிக்கு இங்கிலீஷ் தெரியாது, டிராவல் ஏஜென்ட்டுக்கு தமிழ் தெரியாது. தங்கை என்றால் நம்பத்தான் வேண்டும். ஆனால் சந்துரு அப்ளிகேஷன் ஃபாரத்தை பார்க்க நேர்ந்து விட்டால் அவனுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியுமே. யோசித்தான். வரவேண்டும் என்று தடுத்தால் சந்தேகம் வரக்கூடும் என்று. சந்துரு உடன் வர குமார் சம்மதித்தான். டிராவல் ஏஜெண்டை பார்க்க தனியாய் போய் ஒரு ரெவ்லான் இன்டிமேட் பாட்டிலை கொடுத்து, என்னிடம் நிறைய இருக்கின்றன, உங்கள் மனைவிக்கு கொடுங்கள் என்று சொல்லி பாஸ்போர்ட் அப்ளிகேஷனை வாங்கி வந்தான். மறுநாள் ஃபோட்டோ அப்ளிகேஷனுடன் மீண்டும் ஏஜெண்டை பார்த்தபோது, என் தங்கையை அழைத்து வர வேண்டுமா? வெளியுலகத்தை பார்க்கவே வெட்கப்படுகிறாள் என்று வருத்தமாய் பேசினான். சேச்சா, வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன், கவலைப்படாதீர்கள், வீணாக உங்கள் தந்தையை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று அவர் தடுத்து விட்டார். ரெட் லேபிளும் ரெவ்லான் இன்டிமேட்டும் போட்டி போட்டுக்கொண்டு வேலை செய்தன. எம்பசியில் ஏஜெண்ட் யாரை பார்த்தாரோ, என்ன பேசினாரோ, 4ஆம் நாள் வில்லியனூருக்கு எல்லாம் ரெடி என்று குமாருக்கு ஃபோன் பண்ணிவிட்டார். ஆக குமாரின் திட்டம் இந்த நிமிஷம் வரை ஜம்மென்று நிறைவேறிவிட்டது. இனி விசாலியை சரிக்கட்ட வேண்டியது ஒன்றுதான் பாக்கி. விசாலி கணவன் பேச்சுக்கு கட்டுண்டவளாய் நடந்து கொண்டால் பிரச்சனையிலே இல்லை. நிஜமாகவே லூசியுடன் தொடர்ந்து அமெரிக்காவில் என்றென்றும் குடித்தனம் செய்ய குமாருக்கு விருப்பம் இல்லைதான். லூசிக்கு தெரியாமல் தனியாய் அவ்வப்போது கிடைக்கும் பணத்தையெல்லாம் தனி பேங்கில் வைத்திருக்கிறான். அது கணிசமான தொகையாகிவிட்டால் பிறகு லூசியையும் அமெரிக்காவையும் உதறிவிடலாம். 10 லட்சம் பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்தியா திரும்பினால் சென்னையில் சொந்தமாக தடபுடலாக ஒரு அலுவலகம் துவங்கலாம். பாக்கி பணத்தை பேங்கில் போட்டுவிட்டு ஹாயாக இருக்கலாம். தமிழ் நாடகங்களுக்காக இயங்க வேண்டாம். இட்லி கொச்சுக்காக தவிக்க வேண்டாம். போடா மடையா என்று திட்டி பேச முடியவில்லையே என்று துடிக்க வேண்டாம். விசாலி படிக்கவில்லையே தவிர அசடு இல்லை. கெட்டிக்காரியாகத்தான் தோன்றுகிறாள். நல்ல அழகி. 5 வருஷம் அமெரிக்காவில் வாழ்ந்துவிட்டால் நிறைய நாசூக்கு கற்றுக்கொண்டு விடுவாள். அப்புறம் சென்னையில் குடித்தனம் பண்ணும்போது 4 பேர் மதிக்கும்படி பணம், அழகு, நாகரிகம் எல்லாமே இருக்கும். எனக்கு முதல் பொண்டாட்டி இருக்கிறாள் என்பதை தவிர இங்கு விசாலிக்கு என்ன குறை? ஒன்றுமில்லை. வீட்டிலும் பாலும் தேனுமாய் ஓடுகின்றன. நாளைக்கே சிகாகோவில் இந்தியன் ஸ்டோருக்கு அழைத்து போய் அவள் திகைக்கிற மாதிரி ஒரேடியாக 25 புடவைகள் ஆட்டோமேட்டிக் கை கடிகாரம் என்று வாங்கி தள்ளினால் இழித்து கொண்டு நான் சொல்வதற்கு சரி என்பாள். லூசி, அவளை பற்றி நினைக்கும்போது அவளுடைய அன்பு, ஆசை, அரவணைப்புகள் எல்லாமே நினைவுக்கு வந்தன. அவள் பாவம், நல்லவள். விசாலியை என் தங்கை என்று எண்ணி கொண்டாடப் போகிறாள். வீட்டு நிர்வாகத்தையும் குழந்தையையும் விசாலி பார்த்து கொள்வது அவளின் பெரிய பிரச்சனையை தீர்த்துவிடும். தொடர்ந்து அவள் டாக்டர் தொழிலை செய்வாள். எனக்கு நிகர் யார் இருக்க முடியும்? பகல் நேரத்துக்கு ஒரு பொண்டாட்டி, ராத்திரிக்கு ஒருத்தி.
போதாவிட்டால் இன்னும் பலர் வெளியில். பணத்துக்கோ கவலையில்லை. சந்தோஷம் அதிகமாகவே. பெரிசாய் சிரித்தான் குமார். 47 நாட்களின் பதிவு அடுத்த பதிவில்.